10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்களா? அரசு வேலைனா ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ முழுசா கேட்டா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கண்ணுக்கு தெரிய வரும். அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ்க்கு எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, இப்போ வந்திருக்கிறது மத்திய அரசின் CSIR CRRI வேலைவாய்ப்பு 2026 அறிவிப்பு. இதுல மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், வாட்ச் அண்ட் வார்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் இந்தி மொழிபெயர்ப்பாளர் மாதிரி பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடக்குது. ஆன்லைன் விண்ணப்பம் February 2, 2026 தொடங்கியிருக்கு. கடைசி தேதி February 23, 2026. காலி இடங்கள் மொத்தம் 12. இதுல மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணியிடங்களே அதிகம். அதனால 10ஆம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. வயது வரம்பு பார்த்தா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணிக்கு பொதுவா 25 வயசுக்குள்ள இருக்கணும். வாட்ச் அண்ட் வார்ட் அசிஸ்டன்ட் பணிக்கு 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஜூனியர் இந்தி மொழிபெயர்ப்பாளர் பணிக்கு 30 வயசுக்குள்ள இருக்கணும். அரசு விதிப்படி ஒதுக்கீடு பிரிவுகளுக்கு வயது தளர்வு இருக்கும். தகுதி விஷயத்துல மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணிக்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும். வாட்ச் அண்ட் வார்ட் அசிஸ்டன்ட் பணிக்கு பாதுகாப்பு துறையில் அனுபவம் உள்ள முன்னாள் படை வீரர்களுக்கு முன்னுரிமை இருக்கும். ஜூனியர் இந்தி மொழிபெயர்ப்பாளர் பணிக்கு இந்தி அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை பட்டம், மொழிபெயர்ப்பு அனுபவம் தேவைப்படும். உங்களுக்கு எந்த பணி செட் ஆகும்னு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவா பாத்துக்கிட்டா பின்னாடி பிரச்சனை வராது. விண்ணப்பிக்கும் முறை ரொம்ப சிம்பிள். CSIRI இணையதளத்துக்கு போய் வேலைவாய்ப்பு பகுதியை திறந்து ஆன்லைன் படிவத்தை நிரப்பணும். உங்க பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதியெல்லாம் சரியா நிரப்பி புகைப்படம், கையொப்பம் மாதிரி தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் பண்ணி இறுதியில் சமர்ப்பிக்கணும். விண்ணப்பம் அனுப்பியதும் அதன் நகலை சேமிச்சு வச்சுக்கோங்க. பொதுவா மக்கள் செய்யற தவறு என்னன்னா, பெயர் எழுத்து பிழை, பிறந்த தேதி தவறு, தவறான சான்றிதழ் பதிவேற்றம் மாதிரி விஷயங்கள். இப்படி சின்ன தவறு கூட தேர்விலிருந்து நீங்க வெளியே போக காரணமாகிடும். அதனால ஒவ்வொரு விபரத்தையும் இருமுறை சரிபார்த்து தான் அனுப்பணும். தேர்வு முறை பார்த்தா பெரும்பாலும் எழுத்து தேர்வு இருக்கும். அதுக்கு பிறகு தேவையான இடங்களில் திறன் தேர்வு, ஆவண சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை மாதிரி கட்டங்கள் இருக்கும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தேர்வில் பொது அறிவு, எளிய கணக்கு, தர்க்க ரீதியான கேள்விகள், அடிப்படை மொழித்திறன் மாதிரி விஷயங்கள் வரும். தேர்வு ரகசியம் என்னன்னா, தினமும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா போதும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிக்க நினைச்சா தலை கும்முன்னு வலிக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் பழைய கேள்வித்தாள்களை பார்த்து பயிற்சி பண்ணுங்க. நேரம் பார்த்து மாதிரி தேர்வு எழுதுற பழக்கம் இருந்தா உண்மையான தேர்வில் பயம் குறையும். படிப்பதற்கான டிப்ஸ் சொன்னா, முதல்ல அடிப்படையை பிடிங்க. தினமும் பொது அறிவு செய்திகளை படிங்க, எளிய கணக்கு பயிற்சி பண்ணுங்க, தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யுங்க. மாதிரி கேள்விகள் அரசு வேலை தேர்வு பயிற்சி தரும் இணையதளங்களில் கிடைக்கும். ஆன்லைன் மாதிரி தேர்வுகள் எழுத அரசு தேர்வு பயிற்சி வழங்கும் தளங்களை பயன்படுத்தலாம். புத்தகங்கள்ல பொதுவான அறிவுக்கான வழிகாட்டி புத்தகங்கள், அடிப்படை கணக்கு பயிற்சி புத்தகங்கள், தர்க்க ரீதியான கேள்விகளுக்கான புத்தகங்கள் போதுமானது. அதிக புத்தகம் வாங்கி குழம்பிக்காம 2-3 நம்பகமான புத்தகங்கள்ல தொடர்ந்து படிச்சா நல்ல ரிசல்ட் வரும். இந்த வேலை யாருக்கு செட் ஆகும்னா, 10ஆம் வகுப்பு முடிச்சு நிலையான அரசு வேலை தேடுறவங்களுக்கு, குடும்பத்துக்கு உதவுற மாதிரி ஒரு நிரந்தர வருமானம் வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல தேர்வு. வேலை கிடைச்சா சம்பளம் மட்டும் இல்ல, அரசு ஊழியருக்கான பாதுகாப்பும் கிடைக்கும். சில நேரம் முயற்சி பண்ணியும் வெற்றி வராம போகலாம். ஆனா ஒவ்வொரு முயற்சியும் உங்களை இன்னும் வலுவாக்கும். இன்று படிச்சது நாளைக்கு பயன் தரும். இப்போ நான் சொல்ல வருது இதுதான். இந்த வாய்ப்பை சும்மா விட்டுடாதீங்க. அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நேரம் இருக்கும்போதே விண்ணப்பிச்சு படிப்ப ஆரம்பிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் ஸ்கீம் அப்டேட்ஸ்க்கு எங்க வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஊர்ல இருந்து இன்னும் நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கணும்னு மனசார ஆசைப்படுறேன்.